வணக்கம், நான் உங்கள் நண்பன் புதுயுகம், போட்டித் தேர்வர்களின் துணைவன். மான்சூன் ரெயின்ஃபால் அண்ட் கிளைமேட், இந்தியா மற்றும் தமிழ்நாடு. பருவநிலை, வானிலை மற்றும் காலநிலை இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் நிகழக்கூடிய இந்த நிலைகளை பற்றி பார்க்க போகிறோம். சரியா? சரி, இதில் வெதர் அப்படிங்கிறது என்ன, கிளைமேட் அப்படிங்கிறது என்ன? வெதர் அப்படிங்கிறது டெய்லி சேஞ்ச் ஆகக்கூடியது. இட்ஸ் நாட் அ கான்ஸ்டன்ட் ஒன். டெய்லி சேஞ்ச் ஆகிருக்கும். கிட்டத்தட்ட ஷார்ட் ஸ்பேனு, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நடக்கக்கூடியதான் வெதர் அப்படிங்கிறது. இது கிளைமேட் அப்படிங்கிறது லாங் ஸ்பேன், நீண்ட காலங்களுக்கு நடக்கக்கூடியது. கிட்டத்தட்ட 30-35 இயர்ஸ்க்கு டெய்லி நம்ம வெதரை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, ஓவராலாக நம்ம ஒரு 30 அல்லது 35 இயர்ஸ்க்கு கால்குலேட் பண்ணுறது தான் இந்த லாங் ஸ்பேனை கால்குலேட் பண்ணுறது தான் கிளைமேட் அப்படிங்கிறது. இந்த கிளைமேட் வந்து எப்போதுமே மேக்ஸிமம் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். சரியா? ஆனால் வெதர் அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. நாட் கான்ஸ்டன்ட், மாறிக்கிட்டே தான் இருக்கக்கூடியது தான். சரிங்களா? சரி, இந்த வெதர் கிளைமேட் அப்படிங்கிறதுலாம் மாறி மாறி வந்துட்டுருக்கு. அதாவது வெதர் அப்படிங்கிறது டெய்லி நடக்கக்கூடிய, கிளைமேட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 30 இயர்ஸ் ஒன்ஸு நம்ம கால்குலேட் பண்ணக்கூடியது. சரி, இந்த சீசன்ஸில் நடக்குது இல்லையா, அதெல்லாம் எதெல்லாம் நடக்குது அப்படின்னா எர்த்தோட ரெவல்யூஷனால தான். அப்போ அந்த ரெவல்யூஷனால் என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ நம்ம எர்த் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு நார்த்து சவுத்துன்னு எடுத்தோம்னா ஈஸ்ட் வேர்ட் டைரக்ஷனில் டில்ட் ஆகிருக்குது இல்லையா. நம்மளோட எர்த் அப்படிங்கிறது லேசாக டில்ட் ஆகிருக்கு. இப்போ நம்மளோட சன்னோட டைரக்டாக ரேஸ் விழுந்தது அப்படின்னா, எப்போதுமே வந்து இந்த எர்த்தோட நார்த்தன் பார்ட்டில் வந்து மெஜாரிட்டி லேண்டு தான் இருக்கும். சதர்ன் பார்ட்டில் பார்த்தோன்னா மெஜாரிட்டி வாட்டர் இருக்கும். ஓகேவா? நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னா, இந்த நார்த்தன் பார்ட்டில், இந்த ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியரில் தான், அதாவது நார்த்தன் ஹெமிஸ்பியரில், நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியரில் தான் நாம் இருக்கிறோம் இல்லைங்களா. இப்போ நம்மளோட சன் ரேஸ் வந்து டேரெக்டாக விழுந்தது அப்படின்னா அது ஈக்குவேட்டர் ரீஜியனில் விழும். அப்படி விழுந்ததுன்னா அது நமக்கு என்னது, ஈக்குவேட்டர் ரீஜியனில் விழும்போது இது இந்த போர்ஷனில் விழும். அப்போ நமக்கு இந்த ரீஜியனில் இருக்கிற நமக்கு என்ன வரும் அப்படின்னா, அது ஃபுல்லாக வின்டராக இருக்கும். இது அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே போகுது. அப்படியே வந்தது அப்படின்னா, இப்போ சன்ரைஸ் விழுந்ததுன்னா இது சவுத்து போலில் விழும். நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னா நார்த்தன் சைடில் இருக்கும். அப்போ நமக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா, அதானது ஸ்ப்ரிங் ஈக்வினாக்ஸ் அப்படிங்கிறது, கிட்டத்தட்ட வசந்த காலம் அப்படிங்கிறது. அதான் அந்த சங்கராந்தி, உத்தரயானம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் மார்ச் 21 அப்படிங்கிறது தான். அப்படியே இன்னும் கொஞ்சம் ரொட்டேட் ஆகிட்டே வந்தது அப்படின்னா, இது டேரெக்டாக சன்ரைஸ் நம்மளோட நார்த்தன் ஹெமிஸ்பியரில் நாம் இருக்கிற ரீஜியனில் விழும். அப்படி விழுந்ததுன்னா நமக்கு அது சம்மர்னு அர்த்தம் இல்லையா, பயங்கரமான டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். அப்புறம் இன்னும் ரொட்டேட் ஆகிட்டே வந்தது அப்படின்னா அது சவுத் போலுக்கு வரும். இப்படி வந்தது அப்படின்னா, இப்போ நார்த்தன் ரீஜியனில், போலார் ரீஜியனில் தான் அதிகமாக நமக்கு இருக்கும், அதாவது சன்ரைஸ் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அதை தான் நம்ம என்ன பண்ணால் இலையுதிர் காலம், அப்படியே ஆட்டம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? செப்டம்பர் 23 ஓகேவா? இதுதான் நம்மளோட எர்த்தோட ரொட்டேஷனால் ஏற்படக்கூடிய சீசனல் சேஞ்சஸ் அப்படிங்கிறது. இந்த ஈக்குவேட்டர் அப்படிங்கிறது என்னது, 0 டிகிரி லேட்டிடியூட் அப்படின்னு சொல்லலாம். அதான் ஈக்குவேட்டர் அப்படிங்கிறது. 23.5 டிகிரியில் இருக்கக்கூடியது ட்ராபிக் ஆஃப் கேன்சர், அப்புறம் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் அப்படிங்கிறது 66.5 டிகிரி அப்படிங்கிறது. ஓகேவா? சரி, இது போக இன்னும் வேறு என்ன நமக்கு பார்க்கணும் அப்படின்னா, பெர்கேலியன் அப்கேலியன் ஒன்று இருக்குது. பெர்கேலியன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம எர்த்துக்கும் சன்னுக்கும் இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அது ரொம்ப க்ளோசஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா அது கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 147 மில்லியன் கிலோமீட்டர். 147 மில்லியன் கிலோமீட்டர் இருந்தது அப்படின்னா அதை நம்ம பெர்ஹீலியன் அப்படின்னு சொல்லுவோம். பெர்ஹீலியன் அதாவது சன்னுக்கும் எர்த்துக்குமான டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். இது 152 மில்லியன் கிலோமீட்டர் இருந்ததுன்னா இது தூரமாக இருக்குன்னு. இதை நம்ம அப்ஹீலியன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இதுவும் நம்ம அடிஷ்னலாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியதான். ஓகே, இது நம்ம நார்த்து போல்லேருந்து பார்க்குறோம். டாப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட எர்த் அப்படிங்கிறது கவுண்டர் கிளாக் வைஸில் சுற்றுற மாதிரி இருக்கும். இது சைடில் பார்த்தோம் அப்படின்னா அது ஈஸ்ட் வேர்டில் சுற்றுற மாதிரி இருக்கும். ஓகேவா? சரி, நம்மளோட ஒட்டுமொத்த இந்தியாவை இந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சர் கடகரேகைன்னு இருக்குல்ல, அது 23.5 டிகிரியில் இருக்கக்கூடிய இதுதான் என்ன பண்ணுது, இந்த இந்தியாவை 2 பகுதியாக பிரிக்குது. அதில் தமிழ்நாடு அப்படிங்கிறது இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவில் இங்கே நம்ம ட்ராபிக் ஆஃப் கேன்சர் இருக்குது அப்படின்னா இங்கே நம்ம தமிழ்நாடு இருக்குது. இப்போது கீழே இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா, எர்த்தில் இது ஈக்குவேட்டர் இருக்கும். அதாவது இது எர்த்து, இதில் நாம் இந்த இடத்துல இருக்கோம். இது ஈக்குவேட்டர், அதுதான் இது ஈக்குவேட்டர். இதுக்கு மேலே இருக்கிறது நம்ம எர்த்து, இந்த இடத்துல இருக்கிறது நம்ம தமிழ்நாடு. அப்போ இதுக்கு மேலே இந்த இடத்துல இருக்கிறது என்னது, ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அப்படிங்கிற கடகரேகை அப்படிங்கிறது. அப்போ நம்மளோட தமிழ்நாடு அப்படிங்கிறது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா, ஈக்குவேட்டருக்கு கொஞ்சம் மேலே, இந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கு கீழே சவுத்தில். ஓகேவா? அதான் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, நம்மளோட வேர்டிகல் சன்ரைஸ் வந்து செங்குத்தை நம்ம மேலே விழுந்தது அப்படின்னா என்ன ஆகும், நம்மளோட டெம்பரேச்சர் ஹையாக இருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. சரியா? ஹாட் கிளைமேட்டிக் ஜோன் ஈஸ்ட் கோஸ்ட் ரெசிவ்ஸ் ட்ராபிக்கல் மேரிடைம் கிளைமேட். அதாவது நம்மளோட இந்தியா இருக்கு இல்லையா, இப்போ சன்ரைஸ் இங்கே விழுது அப்படின்னா இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு. இந்த வெஸ்ட் வேர்டில் பயங்கரமான ஹீட்டாக இருக்கும்.
எதை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னா ஈஸ்ட்வேர்டில் ஏன் இந்த அளவுக்கு இல்லை அப்படின்னா இதை சுற்றி என்ன இருக்குது அப்படின்னா கடல் இல்லையா, அந்த கடலோட தாக்கத்தினால அதோட எஃபெக்ட்னால இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா வெஸ்ட்டை காட்டிலும் ஓரளவுக்கு கோல்டாக தான் இருக்கும் ஈஸ்ட்டில். ஓகேவா. வெஸ்டர்ன் ரீஜியன் என்ஜாய் இது மவுண்டனஸ் கிளைமேட். வெஸ்டர்ன் ரீஜியனில் மேற்கத்திய பகுதியில் எப்படி இருக்கும் அப்படின்னா பயங்கரமான ஒரு மலைப்பிரதேச, அதாவது என்னது மவுண்டனஸ் கிளைமேட் அப்படிங்கிறது மலைப்பாங்கான காலநிலை அப்படிங்கிறது வெஸ்டர்ன் ரீஜியனில் இருக்கும். இது எங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆனைமலை, கொடைக்கானல் ஹில்ஸ் இங்கெல்லாம் பார்க்கலாம். திக் ஃபாரஸ்ட் அண்ட் ஹை ஆல்டிடியூட் மேக் த கிளைமேட் கூல் அண்ட் ப்ளசன்ட். அதாவது என்ன அப்படின்னா நல்ல ஃபாரஸ்ட் அதிகமாக இருந்தாலும் சரி அது எப்போதும் கூலாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆல்டிடியூடு, இப்போது இந்த இடத்துல இருந்து நம்மளோட ஹைட்டு கூட கூட என்ன ஆகும் அப்படின்னா டெம்பரேச்சர் டவுன் ஆகிட்டே வரும். டெம்பரேச்சர் டவுன் ஆலே அந்த இடத்துல என்ன இருக்கும், கூலிங்காக ஆரம்பிச்சிடும். அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹை ஆல்டிடியூட் மேக் த கிளைமேட் கூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அப்போது அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லேப்ஸ் ரேட்டுன்னு கூட சொல்லுவோம். குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் போக போக டெம்பரேச்சர் டவுன் ஆகிட்டே இருக்கும். அதான் நம்ம லேப்ஸ் ரேட் அப்படின்னு சொல்கிறது. லோ ஆல்டிடியூட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சி அது ரீசன் ஃபார் ஹை டெம்பரேச்சர் அண்ட் ட்ரை கண்டிஷன் இன் சென்ட்ரல் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு. அதாவது நம்மளோட இந்தியாவில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய தமிழ்நாடு இருக்கு இல்லையா, இதோட தமிழ்நாடோட சென்ட்ரல் பார்ட் அப்படிங்கிறது இங்கே இருக்குது இல்லையா. இப்போ கடல்லாம் இங்கே இருக்குது. இன்னொன்று, இப்போ நமக்கு ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்தோம் அப்படின்னா இது ஒரு சாலிட் லேண்ட் பார்ட்டை நம்ம எடுத்துருக்கோம். இன்னொன்று அதே மாதிரி வாட்டரை ஃபில் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ நம்ம ஒரு ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து சாலிடாக இருக்கிறதுனால இந்த மாலிகுல்ஸ்லாம் டைட்டாக இருக்கும். அப்போ சாலிடை ஹீட்டு பட்டுச்சு அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக கண்டக்ட் பண்ணி ஈஸியாக இந்த இடம் ஃபுல்லாக ஹீட் ஆகிடும். ஆனால் இந்த வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்குது அது பயங்கர லூஸாக இருக்கும். இந்த இடம் ஹீட் ஆச்சுன்னா அது அப்படியே டவுன் ஆகும் இல்லைனா அப் ஆகும், இப்படி ஆகும் இல்லையா. அப்படிங்கும்போது மாலிகுல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா லூஸாக இருக்குல்ல ஸ்ட்ரக்சரு. அப்போ இது வந்து அவ்வளோ சீக்கிரமாக ஹீட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும் இல்லையா. அப்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த லேண்டாக இருந்ததுன்னா அது சீக்கிரமாக ஹீட் ஆகும், வாட்டராக இருந்ததுன்னா ஹீட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். அதனால தான் நம்மளோட சென்ட்ரல் லேண்ட் இருக்குது இல்லையா, இது கடல்லேருந்தும் தள்ளி இருக்குது. அதே மாதிரி இது லேண்டு போர்ஷனாக இருக்குது. அதனால் ஹீட் வந்து அதிகமாக இருக்கும் சென்ட்ரல் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறது. டியூ டு தி மைக்ரேஷன் ஆஃப் வெர்டிகல் சன்ரைஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சீசன்ஸ். அதாவது காலங்கள் மாற மாற சன்ரைஸ் விழக்கூடிய இடமும் அது மாறிக்கிட்டே இருக்க முடியுது. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா. அதுதான் அடுத்த மான்சூன். இந்தியாவில் இந்த மான்சூன் அப்படிங்கிற வேர்டு எங்கேருந்து வருது அப்படின்னா அரபிக் வேர்டு மான்சூன் அப்படிங்கிறது தான். அப்படின்னா என்ன, பருவகாலம் அப்படிங்கிறது. வின்டர் இருக்குது, கோல்டு வெதர் சீசன் ஜனவரி பிப்ரவரியில். அப்புறம் குளிர்காலம் அதை தான் சொல்கிறோம். அது ப்ரீ மான்சூன் ஆர் சம்மர் ஆர் ஹாட் வெதர் அப்படின்னு சொல்லுவோம். அது மார்ச் ஏப்ரல் மே. அப்புறம் சவுத் வெஸ்ட் மான்சூன் தென்மேற்கு பருவக்காற்று, நார்த் ஈஸ்ட் மான்சூன் வடகிழக்கு பருவக்காற்று. இதை தான் நம்ம சீசன்ஸ்னு சொல்கிறோம். சரி, இப்போ வின்டர் அப்படிங்கிறத பார்க்குறோம். வின்டர் அப்படிங்கிறது நமக்கு குளிர்காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லையா. இதில் நம்ம குளிர்காலமாக இருக்குது அப்படின்னாலே என்ன அர்த்தம், குளிர்காலமாக இருக்குது அப்படின்னா அங்கே நம்மளோட சன் ரேஸ் இருக்கு இல்லையா, இது நம்மளோட எர்த்து, இது ஈக்குவேட்டர், இது டிராபிக் ஆஃப் கேன்சர், இது டிராபிக் ஆஃப் கேப்ரிகான். அப்போது வின்டர் இருக்குன்னா என்ன அர்த்தம், நம்மளோட சன் ரேஸ் எல்லாமே இந்த ஈக்குவேட்டர் ரீஜியனில் இல்லாமல் அது எங்கே இருக்குது அப்படின்னா டிராபிக் ஆஃப் கேப்ரிகானில் இருக்குது, மகர ரேகையில் இருக்குது. அப்போ மகர ரேகை அப்படிங்கிறது எங்கே இருக்குது, நமக்கு 66.5 டிகிரியில் இருக்குது இல்லையா. அப்படி இருக்கும்போது நமக்கு எந்த விதமான வெயிலும் இருக்காது, நல்ல குளிர்காலமாக இருக்கும். ஓகேவா. இதுதான் நம்ம வின்டர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரீஜியனில் நார்த் இந்தியா ஹேஸ் ஹை ப்ரெஷர் அண்டு நார்த் வெஸ்டர்லி வந்து ப்ளோஸ் டவுன் த இந்தஸ் அண்டு கேஞ்சஸ் வெரிஸ். இந்த சீசனில் நார்த் இந்தியாவில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ நார்த் இந்தியாவில் ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னா என்ன அர்த்தம், டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ நார்த்தில் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது, ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. அப்போது உங்கள் ப்ரெஷர் அதிகமாக இருந்தது அப்படின்னா அது எந்த டைரக்ஷனை நோக்கி போகும் அப்படின்னா எந்த இடத்துல ப்ரெஷர் கம்மியாக இருக்கோ அதை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். அப்போ இங்கே டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது. ஓகேவா. இந்த வின்டர் சீசனில் நமக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா விண்டு வந்து எந்த டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னா நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா இல்லையா, இந்த இடத்துல சென்ட்ரல் பார்ட் எடுத்துக்கும். இங்கே நமக்கு நார்த் இந்தியாவில் என்ன சொல்லியிருக்காங்க, ஹை ப்ரெஷர் இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. ஹை ப்ரெஷர், டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். அப்போ டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது அப்படின்னா இங்கே டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது இல்லையா. அப்போ இந்த ரீஜியனில் என்னவாக இருக்கும் அப்படின்னா டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், இங்கே ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். அப்போ காற்று எந்த டைரக்ஷனில் வந்து ப்ரெஷர் அதிகமாகிறதுலேருந்து இந்த கம்மியான இடத்துக்கு வரும். இப்படி வந்தது அப்படின்னா இந்த டைரக்ஷனான விண்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்லேருந்து டெவலப் ஆகிறதுனால இதை நார்த் ஈஸ்ட் விண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ விண்டரில் வீசக்கூடிய விண்ட் எப்படி இருக்கும், நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் இருக்கும். ஓகேவா. அப்போ நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் லேண்டில் வந்து ப்ரெஷர் ஹையாக இருக்கும், சீ ஜோனில் பார்த்தோம் அப்படின்னா லோ ப்ரெஷராக இருக்கும். ஓகேவா. அப்போது ஏன்னா டெம்பரேச்சர் இங்கே அதிகமாக இருக்குது, ஏன்னா இங்கே டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது, இங்கே டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது. ஓகேவா. ஏன்னா நம்மளோட சன்ரைஸ் வந்து எங்கே இருக்குது, டிராபிக் ஆஃப் கேப்ரிகானில் தான் இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட் அடுத்த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் ஃப்ரம் த நார்த் டு தி நார்த்
ஃப்ரம் நார்த் டு சவுத்து. நார்த்துலேருந்து சவுத்துக்கு வர 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 டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஆவரேஜ் மினிமம் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் சவுத்தில் 22 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அதே இது நார்த்தன் பிளைன்ஸில் வட சமவெளிகள் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 10 டிகிரி செல்சியஸ் இருக்கும். பஞ்சாபில் 6 டிகிரி செல்சியஸ். சரி, ஜெட் ஸ்ட்ரீம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஜெட் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறதுனா ஃபாஸ்டஸ்ட்டு நேரோ மூவ்மெண்ட் ஆஃப் ஏர். அதாவது காற்று வந்து ரொம்ப குறுகலான பகுதியில் அதிவேகத்தில் வீசக்கூடியதை நம்ம ஜெட் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா வரக்கூடிய மழையெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணி விட்டுரும். டாமினேட்ஸ் அண்ட் பிளேயிங் டிஸ்டர்பன்ஸ் காசஸ் ரெயின்ஃபால் இன் பஞ்சாப், ஹரியானா, ஹிமாச்சல். அதே மாதிரி ஸ்னோஃபால் இருக்கக்கூடிய இடமான ஜம்மு காஷ்மீர், இது எல்லாம் ஜம்மு காஷ்மீர் இதெல்லாம். அதே மாதிரி இந்த ரெயின்ஃபால் வந்து எதுக்கு ஓரளவுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா கல்டிவேஷன் ஃபார் வின்டர் வீட். வின்டரில் விளையக்கூடிய வீட்டு கோதுமை இருக்கு இல்லையா, அதுக்கு இது இந்த வின்டர் சீசனில் விளையக்கூடிய இதுக்கு இந்த ரெயின்ஃபால் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ரீ மான்சூன் ஆர் சம்மர் அப்படிங்கிறது முன் பருவக்காற்று காலம் அல்லது கோடை காலம். சரி, இது மார்ச், ஏப்ரல், மேல இருக்கக்கூடியதான். இதில் சன்ரைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா சம்மரில் டைரெக்டாக நம்ம மேலே தான் விழும். அப்போ விண்டு எங்கேருந்து ஃப்ளோ ஆகும் அப்படின்னா இப்போது நமக்கு இந்தியா இங்கே இருக்குது சரியா. இப்போ இங்கே நமக்கு டைரெக்டாக சன்ரைஸ் விழும். இப்போ சன்ரைஸ் விழுந்தது அப்படின்னா ஆல்மோஸ்ட் பெர்பெண்டிகுலர் டு த இந்தியாவுக்கு அப்படியே பெர்பெண்டிகுலராக விழும். அப்போ விண்டு எங்கேருந்து ஃப்ளோ ஆகும் அப்படின்னா ஃப்ரம் சவுத் வெஸ்ட்லேருந்து நார்த் ஈஸ்ட்டில் போகும். ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா இது இந்தியா இந்த டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். அப்போ இந்த டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா இது என்ன ஆகும், ஒரு ரீஜன் இந்த பக்கம் போய் இந்த இடத்துல ஆரவள்ளி மலைகள் இருக்கும், இதுக்கு அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் பாலைவனமாக இருக்கும். எதனால் அப்படின்னா அந்த மலையில் பட்டு இங்கே கொஞ்சம் மலைப்பொழிவு இருக்கும். அப்படியே போய் இது எங்கே வரும் அப்படின்னா சிவாலிக் மலைக்கு வரும். அதே மாதிரி இதில் இன்னொரு பிரான்ச்சு பே ஆஃப் பெங்கால் வழியே போய் கடைசியில் இந்த சிவாலிக்கில் வரும். அதனால தான் இந்த இடத்துல மான்சூன் டைமில் அதிகமான நமக்கு மலைகளும் இருக்குது. இது சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படிங்கிறது. ஓகேவா? அப்போது இந்த ப்ரீ மான்சூன் சம்மர் சீசனில் விண்டு எந்த டேரக்ஷனில் வீசும் அப்படின்னா சவுத் வெஸ்ட் டேரக்ஷன் அப்படிங்கிறது. ஓகேவா? அதனால தான் நமக்கு என்ன வருது, இந்த கிளைமேட் சேஞ்சஸ் நடக்குது. இன்னொன்று, கேரளாவில் சில நேரம் மழை விடும், கேரளா, கர்நாடகாலாம். அந்த ஷவரை கூட நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த ப்ரீ மான்சூன் சம்மர் சீசனில் விழக்கூடியது அதை மேங்கோ ஷவர் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. இது மேங்கோ பழுக்கிறதுக்கெலாம் இந்த மாதிரி இதுதான் தேவைப்படும். அதே மாதிரி நார்த் வெஸ்டர் அப்படி இல்லைன்னா கல் பைசாக்கி அப்படின்னு சொல்லுவோம். கல் பைசாக்கி அப்படின்னு சொல்லுவோம். இது எங்கே நடக்கும் அப்படின்னா நார்த்தன் ரீஜியனில் நடக்கும். இந்த காலகட்டம் தான் இந்த ஏப்ரல் மாதம். அதனால தான் அந்த பைசாக்கி டே வரும்போது தான் ஏப்ரல் 13ஆம் தேதி நமக்கு ஜாலியன்வாலா பாக் அங்கே நடந்திருக்கும் சரியா. ஓகே, இது நார்த் இந்தியாவில் வரக்கூடிய ஒரு ஷார்ட் டியூரேஷனில் வரக்கூடியதான் நார்த் வெஸ்டர் இல்லைன்னா கல் பைசாக்கி அப்படிங்கிறது. ஓகேவா? இதில் வீசக்கூடிய காற்று தான் என்னது சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படிங்கிறது. இதில் சவுத் வெஸ்ட் மான்சூன் அதாவது ப்ரீ மான்சூன் ஷவர்ஸ் டு தி வெஸ்ட் கோஸ்ட் டூரிங் த மந்த் ஆஃப் மே. தெர் ஆர் ஃபியூ தண்டர் ஷவர், அதான் மேங்கோ ஷவர் அப்படிங்கிறது. இது கேரளா, கர்நாடகா ரீஜனில் இருக்கிற இது. நார்த் வெஸ்டர் ஆர் கல்பைசாக்கி அப்படிங்கிறது இது நார்த்தன் ரீஜனில் வரக்கூடிய மலையெல்லாம் சரியா. ஏப்ரல் டு மே பீகார், வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், ஈஸ்ட் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் பார்ட், அதான் நார்த் வெஸ்டர் கல்பைசாக்கி அப்படிங்கிறது. அடுத்து சதர்ன் மான்சூன் அப்படிங்கிறது. இது பிரேக் ஆர் பஸ்ட் ஆஃப் மான்சூன் அப்படிங்கிறது. பருவமழை வெடிப்பு அப்படிங்கிறது ஒரே இடத்துல வெடிச்சு பயங்கரமான மழையாக இருக்கும். ஃபஸ்ட் வீக் ஆஃப் ஜூன் த ஹோல் கண்ட்ரி பை ஜூன் 15 பக்கம் தொடங்கும் சரியா. சவுத் மான்சூன் அப்படிங்கிறது பருவமழை வெடிப்பு. இப்போ டெம்பரேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா நார்த்தன் ஏரியாவில் 46 டிகிரி இருக்கும். ஓவராலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா 70 to 75% ஆஃப் ரெயின்ஃபால் வந்து இந்த சீசன்லேருந்து தான் நமக்கு கிடைக்குது சவுத் வெஸ்ட்லேருந்து சரியா. இந்தியாவுக்குன்னு பார்த்தோம்னா சவுத் வெஸ்ட் தான், தமிழ்நாடுன்னு பார்த்தோம் அப்படின்னா நார்த் ஈஸ்ட் தான். இப்போ இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்தியா அப்படி இருக்கு இல்லையா, இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் போகும்போது இது இந்த இடத்துல மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது, இங்கே கிழக்கு தொடர்ச்சி மலை இருக்குது. ஒரு பிரிவு இப்படி போய் மேற்கு தொடர்ச்சி மலை தடுத்துரும். அதனால் கேரளாவுக்கு இங்கெல்லாம் மழைப்பொழிவு இருக்கும், தமிழ்நாட்டுக்கு ஒரு மழைப்பொழிவு இருக்காது. அதே மாதிரி இந்த பக்கம் போகக்கூடியது என்ன ஆகும் அப்படின்னா இது நம்மளை கடந்து இந்த வழியை போய் இங்கே சிவாலிக்கு போய் ரீச் பண்ணும். அப்போ 2 பிரிவுலையுமே நமக்கு மழை வராது. தமிழ்நாடு அப்போ இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா லீவர்ட் சைட், மலை மறைவு பிரதேசமாக இருக்கும் சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்போ. ஓகேவா? இதே இது நார்த் ஈஸ்ட் டேரக்ஷனில் வந்தது அப்படின்னா அப்போ தமிழ்நாட்டுக்கு நல்ல மழைப்பொழிவு இருக்கும். தமிழ்நாட்டுக்கு நார்த் ஈஸ்ட்டு, இந்தியாவுக்கு சவுத் வெஸ்ட் மான்சூன் தான் சரி. அடுத்து போஸ்ட் மான்சூன் அப்படிங்கிறது மான்சூனுக்கு பிந்தைய காலம் அப்படிங்கிறது. இதான் ரீட்ரீட்டிங் நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா எண்ட் ஆஃப் த செப்டம்பர் பீயிங்ஸ் ரீட்ரீட்டிங் ஃப்ரம் நார்த் இந்தியா டியூ டு ஷிஃப்டிங் ப்ரெஷர் பெல்ட். இந்த ப்ரெஷர் பெல்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்டர் ட்ராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோன் ITZZ அப்படின்னு சொல்லுவோம். ITZZ இன்டர் ட்ராபிக்கல் கன்வர்ஜன் ஜோன் அப்படிங்கிறது. இதான் என்ன சொல்லுது அப்படின்னா அந்த ப்ரெஷர் பெல்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். பே ஆஃப் பெங்காலில் கரியாலிசிஸ் ஃபோர்ஸ் டெஃப்ளெக்டட் டு த நார்த் ஈஸ்ட் அப்படிங்கிறது. இந்த கரியாலிசிஸ் ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம பின்னாடி டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்து ரெயின்ஃபால் இன் ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, கேரளா அண்ட் சவுத் இன்டீரியர் கர்நாடகா 35% ஆஃப் ஆனுவல் ரெயின்ஃபால் இருக்கும் இந்த ஏரியாவிலலாம். மீன் டெம்பரேச்சர் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா டிகிரிஸ் இந்த நார்த் வெஸ்டர்ன் பார்ட்
38 டிகிரிஸ் இன் அக்டோபர் அண்ட் 28 டிகிரிஸ் இன் நவம்பர். அப்படியே கொஞ்சமாக டெம்பரேச்சர் குறைய ஆரம்பிக்கும். நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்படிங்கிறது இந்த ரீஜனில் தான் வரக்கூடியது. இது வர்றதுனால தான் என்னது நம்ம தமிழ்நாட்டில் மழைப்பொழிவு இருக்குது. தமிழ்நாட்டுக்கு மெஜாரிட்டியான மழைப்பொழிவு எதிலிருந்து வருது அப்படின்னா இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் தான், வடகிழக்கு பருவமழை தான். இந்தியாவுக்குன்னு பார்த்தோம்னா சவுத் வெஸ்ட். சரி, இதே மாதிரி தமிழ்நாட்டில் பார்க்குறோம். வின்டர், சம்மர், சவுத் வெஸ்ட், நார்த் ஈஸ்ட், இது எல்லாமே இருக்குது. வின்டர் சீசன் அப்படிங்கிறது ஜனவரி பிப்ரவரியில் வெர்டிகல் ரேஸ் சன் ஃபால் பிட்வீன் த டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் அண்ட் ஈக்குவேட்டர். இதுக்கு இடையில இருக்கிறதுனால நமக்கு ஓரளவுக்கு நல்ல குளிராக தான் இருக்கும் இந்த பிரதேசம். ஏன்னா கேப்ரிகான் பக்கம் போயிடுச்சு இல்லையா, அப்போ நமக்கு சன்ரைஸ் பெரிய அளவில் இருக்காது. அதனால் நமக்கு நல்லா கூலிங்காக தான் இருக்கும். இதில் நமக்கு தமிழ்நாட்டுக்கு வின்டர் சீசன் அப்போது பெரிய அளவில் மழை பொழிவு இருக்காது, ஸ்லாண்டிங் ரெயின்ஃபால் தான் இருக்கும், ரொம்ப இருக்காது. அதனால் இந்த இடம் வின்டர்னாலே நமக்கு கூலராக இருக்காது. டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும், வெறும் 15 to 25 டிகிரி செல்சியஸ் தான். ஹில் ஸ்டேஷனில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 5 டிகிரி செல்சியஸ் இருக்குது. அதுவும் நீலகிரியில் பள்ளத்தாக்குலாம் பார்த்தோன்னா வெறும் 0 டிகிரி தான் இருக்கும். அதே மாதிரி பனிகள் அதிகமாக உருவாகிற அடர் பனி, மூடு பனியெல்லாம் இந்த நேரத்தில் உருவாகும், ஏன்னா வின்டர் சீசன் இல்லையா. அதே மாதிரி வானிலை பார்த்தோன்னா ப்ராக்டிக்கலி ட்ரை, வறண்ட வானிலையாக தான் இருக்கக்கூடியதான். ஓகேவா. சம்மர் சீசன் பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் மே, நமக்கு தெரியும் மார்ச் ஏப்ரல் மே, இது டேரெக்டாக நம்ம மேலே விழுகிறதுனால தான் பயங்கரமான டெம்பரேச்சர் இருக்கும். இந்த சம்மர் சீசனில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கும், வின்டர் சீசனில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கும், அதெல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். அதெல்லாம் கேட்கக்கூடியதான். சரியா. தென்னிந்தியாவின் மீது விழும்போது இதோட டெம்பரேச்சர் வந்து 30 to 35 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். பர்டிகுலராக எப்போ அப்படின்னா டூரிங் மே. சதர்ன் பார்ட் ஆஃப் த ஸ்டேட் ரிசீவ்ஸ் சம் ரெயின்ஃபால் ஃப்ரம் ப்ரீ மான்சூன் ஷவர், அதாவது மேங்கோ ஷவர். நம்ம அப்போதே சொல்லியிருந்தோம் இல்லையா. பருவகால மூலம் வெப்பச்சலனம் மூலமாக தான் மழை வருமே தவிர சரியான மழையாக பெய்யாது. அதே சவுத் வெஸ்ட் மான்சூன், தென்மேற்கு பருவக்காற்று அப்படிங்கிறது நார்த் இந்தியாவில் மார்ச் அண்ட் மேலே இன்டென்ஸ் ஹீட் ஆஃப் லேண்ட் மாஸ், அதாவது சவுத் வெஸ்ட்டு மான்சூன் தென்மேற்கு பருவக்காற்று போகும்போது, தென்மேற்கு பருவக்காற்று போகுது அப்படின்னா இங்கே தென்மேற்கு பருவக்காற்று போகிறது அப்படின்னா இங்கேருந்து சவுத் வெஸ்ட்டிலேருந்து இங்கேருந்து இந்த டேரக்ஷன். அப்போ இங்கே ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் தான் இங்கேருந்து கம்மியான ரீஜனுக்கு போகும். அப்போ இங்கே ப்ரெஷர் கம்மியாக இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கே டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும் அர்த்தம் இல்லையா. அப்போ சவுத் வெஸ்ட் மான்சூன் என்ன இருக்கும் அப்படின்னா ஹீட்டிங் த லேண்ட் மாஸ் கிரியேட்ஸ் வெல் டெவலப்டு லோ ப்ரெஷர் இந்த நார்த் இந்தியா. நார்த் இந்தியாவில் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், அப்போ ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். இதனால தான் நமக்கு என்னது சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படிங்கிறது வருது. இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் போது நம்ம தமிழ்நாடு எப்படி இருக்கும் அப்படின்னா ரெயின் ஷேடோ ரீஜன் அப்படிங்கிறது மழை மறைவு பிரதேசமாக இருக்கும். சரியா. ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நமக்கு மழை பொழிவு இருக்கும் இந்த டைமில். அதே மாதிரி இந்த கோயம்புத்தூர் பிளேட்டோ பீடபூமியில் அங்கெல்லாம் ஒரு 50 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த கோடை காலகட்டத்தில். சரியா. அப்புறம் சதர்ன் டிஸ்ட்ரிக்ட் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, நீலகிரிலாம் பார்த்தோன்னா ஒரு 50 to 100 சென்டிமீட்டர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இதே மாதிரி ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த ஸ்டேட் இருக்குல்ல, தமிழ்நாட்டில் ஈஸ்டர்ன் பார்ட், அங்கே வந்து பெரிய அளவில் நமக்கு மழைப்பொழிவு இருக்காது. அதே மாதிரி நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு மருவமழைன்னு பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் to mid டிசம்பரில், அது டிசம்பர் வரைக்கும் இருக்கும். ஹை ப்ரெஷர் எங்கேருந்து வரும் அப்படின்னா அங்கே சென்ட்ரல் இந்தியாவில் ஹை ப்ரெஷர் இருக்கும், இங்கே லோ ப்ரெஷர் இருக்கும் சதரில். அதனால் அங்கேருந்து டெவலப் ஆகி வரக்கூடிய மழை வந்து கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டை ரீச் பண்ணும். தமிழ்நாட்டை ரீச் பண்ணும்போது நமக்கு நல்ல மழைப்பொழிவு இருக்கும். சரியா. அடுத்து விண்டு டு பே ஆஃப் பெங்கால் ஃப்ரம் நார்த் இந்தியா. நார்த் இந்தியாவிலேருந்து பே ஆஃப் பெங்கால் நோக்கி வரும். டெஃப்ளெக்டட் பை கொரியாலிசிஸ் ஃபோர்ஸ். கொரியாலிசிஸ் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா இப்போ 2 பேரும் சீசாவில் உட்காந்துருக்காங்க இல்லையா. உட்காந்துருக்கும்போது இவர்கிட்ட பால் போடணும், அவர் பிடிச்சி திரும்ப இவர்கிட்ட பால் போடணும். அது மட்டும் இல்லாமல் இந்த சீசா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சீசாவை இப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ இவர் நேராக போட்டது அப்படிங்கிறது அதே மாதிரி போகுமா அப்படின்னா இப்படி போக வேண்டியது அது என்ன ஆகும் அப்படின்னா இப்படி கர்வ்டாக ஃபாலோ ஆகும். கர்வ் பார்த்தா ஃபாலோ பண்ணும். அதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கொரியாலிஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா. ரெய்னி சீசன் தமிழ்நாடு எவ்வளோ அப்படின்னா 48% இருக்கும். கோஸ்டல் டிஸ்ட்ரிக்டாக இருந்தால் 60% வரைக்கும் நமக்கு ரெயின்ஃபால் இருக்குதும் நார்த் ஈஸ்ட்டு மான்சூனால். அப்புறம் இன்டீரியர் டிஸ்ட்ரிக்டில் உள் மாவட்டங்கள் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 40 to 50% ஆஃப் ரெயின்ஃபால் இருக்கும். டிராபிக்கல் சைக்ளோன்ஸ் அப்படிங்கிறது அது ஓரளவுக்கு வெப்பமண்டல அந்த புயல்கள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு காமன் தான். கிரேட்டர் than 50% ரெயின்ஃபால் பை டிராபிக்கல் சைக்ளோன்ஸ் அண்ட் ஈஸ்ட் கோஸ்ட் 100 to 200 சென்டிமீட்டர். சென்ட்ரல் அண்ட் நார்த் வெஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லாம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 50 to 100 சென்டிமீட்டர்ஸ். சம்டைம்ஸ் கிராப் டேமேஜும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூனால். சரி, இப்போ ரெயின்ஃபால் வந்து எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் இருக்குது அப்படின்னா அந்த ரெயின்ஃபாலை மெஷர் பண்ணுறதுக்கு நமக்கு ரெயின் காஜ் இருக்குது, ஸ்டாண்டர்ட் இருக்குது, நான் ஸ்டாண்டர்ட் ரெயின் காஜ் இருக்குது, அதாவது ரெக்கார்டிங் ரெயின் காஜ் இருக்குது, நான் ரெக்கார்டிங் ரெயின் காஜ் இருக்குது. ஆவரேஜ் annual ரெயின்ஃபால் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவில் 118 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது. இது ஒவ்வொரு நாளும் காலையில் 8 மணிக்கு தொடங்குறது, மறுநாள் காலையில் 8 மணி வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணுவாங்க. சரியா. அதை வச்சு தான் ஓவராலாக இயற்கை கால்குலேட் பண்ணி நமக்கு வருடாந்திரத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இது 11% அப்படின்னா 200 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால். 21% அப்படின்னு இருக்குது அப்படின்னா அது 125 சென்டிமீட்டர். 37% அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னா 75 to 125 சென்டிமீட்டர். 24% அப்படின்னா 35 to 75. 7% அப்படிங்கிறது less than 35 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது. இதுதான் டிஸ்ட்ரிபியூஷனை நம்ம சொல்கிறது. ஆனுவல் டெம்பரேச்சர் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 18 to 43 டிகிரி செல்சியஸ். ஆனுவல் ரெயின்ஃபால் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறது 98.5 mm வரைக்கும் இருக்கக்கூடியது. ஓகேவா. இது நம்மளுடைய ஓவரால் தமிழ்நாடு மற்றும் இந்தியாவோட மான்சூன் ரெயின்ஃபால் கிளைமேட்டை பற்றி சொல்லக்கூடியது. வெஸ்ட் கோஸ்ட் மேற்கு கடற்கரை பார்க்குறோம். அப்புறம் அஸ்ஸாம், சவுத் மேகாலயா, திரிபுரா, நாகாலாந்து, அருணாச்சல் பிரதேஷ், இங்கெல்லாம் 200 சென்டிமீட்டர். இதெல்லாம் நம்ம கேட்குறது உண்டு. இதில் எதில் 200 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் இருக்காதுன்னு சொல்லிட்டு இதில் ஏதாவது ஒரு டேட்டா கொடுத்து மற்றதெல்லாம் வேறு ஸ்டேட்டாக கூட கொடுக்கலாம்.
அதே மாதிரி ராஜஸ்தான், பஞ்சாப் இங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கக்கூடியது லெஸ் தென் 100 சென்டிமீட்டர். இது ரெஸ்ட் ஆஃப் த ஏரியாவில் ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்னா 100 to 200 சென்டிமீட்டர் வரைக்கும் நமக்கு ரெயின்ஃபால் இருக்கும். சரியா? இதுதான் ஓவராலாக மான்சூன் ரெயின்ஃபால் கிளைமேட் அப்படிங்கிறது. இந்த ரெயின்ஃபால்லாம் உருவாகிறதுக்கு காரணம் என்ன? நமக்கு இந்த கிளைமேட் சேஞ்சஸ் ஏற்படுதான். கிளைமேட் சேஞ்சஸ் எதனால் ஏற்படுது? ஒன்று லேண்டு பக்கம் லேண்டு, இன்னொன்று வாட்டர். அதாவது ஆல்டர்னேட் கூலிங் அண்ட் வெட்டிங் அப்படின்னு, கூலிங் அண்ட் ஹீட்டிங் சொல்கிறோம் இல்லையா? அதனால தான் இந்த சீசனல் சேஞ்சஸ்லாம் நடக்குது. இந்த சீசனல் சேஞ்சஸ்லாம் நடக்கிறதுனால நமக்கு ரெயின்ஃபால் அப்படிங்கிற ஒன்று வருது. ஓகேவா? சரி, இப்போ நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டு முக்கியமான விஷயம் கடைசியில் சொல்கிறது என்ன அப்படின்னா, நார்த் ஈஸ்ட் ரீஜனில் போகக்கூடியது எல்லாமே தமிழ்நாட்டுக்கு பயன்படும். தமிழ்நாட்டுக்கு பருவமழை அப்படிங்கிறது வடகிழக்கு பருவமழை தான். தென்மேற்கு பருவமழையில் பெரிய அளவில் நமக்கு மழைப்பொழிவு இருக்காது. அதெல்லாம் எங்கே போயிடும் அப்படின்னா, இங்கேருந்து ஆரவள்ளி மலையில் போய் ஒரு பிரான்ச், அரபியன் சி பிரான்ச், இன்னொன்று பே ஆஃப் பெங்கால் பிரான்ச், ரெண்டுமே போய் மீட் பண்ணுறது சிவாலிக்கு. அதனால தான் அங்கே மாவட்டத்தில் அதிகமான மழைப்பொழிவு இருக்குது. சரிங்களா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் அடுத்த. தேங்க்யூ.